வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாயசத்துக்கு வந்து நம்ம கவுனி அரிசி சேர்த்து பண்ணியிருக்கோம். கவுனி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி பாயசம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கவுனி அரிசி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கவுனி அரிசி சேர்த்துருக்கேன். இது இந்த பவுலில் சேர்த்துட்டு அரிசி வந்து இப்படி தான் இருக்கும். அது நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த கழுவின அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1-2 ஒரு பல்ஸ் மோடில் கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கலாம். 1-2 பவுட்ரு பண்ணணும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது ஃபைனாக. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1-2 சுற்றி உடச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரிசி இந்த மாதிரி முழுசாக இல்லாமல் உடஞ்சிருக்கணும். இப்படி இருந்ததுன்னா நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை, ஈஸியாக வெந்துடும். இப்போது இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். குக்கரில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு அதில் நம்ம 1-2 உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கவுனி அரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் அந்த அரிசி வந்து நெய்லேயே வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அரிசி நல்லா 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 3-4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த தண்ணியெலாம் பாருங்கள் கரெக்டாக வற்றி அரிசியும் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். சப்போஸ் அரிசி வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு விசிலோ 2 விசிலோ எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த பால் நல்லா சூடாகி வரட்டும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக வேணும்னா நீங்கள் 1/2 லிட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தின்னாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3/4 லிட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா சூடாயிட்டு இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க, அப்போ தான் அரிசியெல்லாம் அடியில் போய் தங்காமல் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கவுனி அரிசி வந்து சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள கலரே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி வந்திருக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இந்த அரிசியும் அந்த பாலில் சேர்ந்து நல்லா ஒன்றா குக் ஆகணும். கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் இப்போ சேர்த்துலாம். கடைசியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாயசத்தை வேறு ஒரு ஸ்டவ்வில் மாற்றிட்டு இதில் வந்து நம்ம முந்திரி வறுத்து சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 15-20 போல் முந்திரி சேர்த்துருக்கேன். இது லேசாக கோல்டன் கலராக மாறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் இது நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயசத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்பவே சத்தான கவுனி அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.